அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா முழுசாக ஒரு தேங்காவை வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எல்லோரும் இந்த ஆடி மாதம் தேங்காய் சுடுறதுன்னு ஒன்று பண்ணுறாங்களே, நாமளும் இன்றைக்கி சுட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் களத்தில் இறங்கியிருக்கோம். ஸோ இது ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி செய்கிறோம். நம்ம மரத்துலேருந்து தேங்காவை அறுத்து உரித்து நம்ம மரத்துலேயே ஒரு கொம்பு வெட்டி எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். தேங்காவை அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அந்த முக்கண்ணில் ஒரு கண்ணை நோண்டி அந்த தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துட்டு அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இனிப்பு வெல்லம், அவல், உடச்சக்கடலை, எள், ஏலக்காய் எல்லாம் தட்டி போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஃபில் பண்ணி நம்ம கொம்பையும் கடைசியாக ஃபில் பண்ணது லீக் ஆகாமல் இருக்க அந்த கொம்பையும் சொருகி நம்ம இன்றைக்கி ராக்கெட் ஸ்டவ்லேயே சுடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட் ஸ்டவ்லையும் பற்ற வச்சு சுட ஆரம்பித்தாச்சு. ஒரு மாதிரி நல்லா தான் தீ வந்துச்சு. ஆனால் அது குச்சியிலேருந்து எங்கே கழட்டிக்குமோன்றதுனால சப்போர்ட்டுக்கு ஒரு பழைய அருவாலை முன்னாடி வச்சு அந்த தேங்காய் விழாமல் இருக்கிறதுக்கு நல்லாவே சுட்டோம். ஸோ இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். சரி, எல்லாரும் ஆடி மாதம் பண்ணுறாங்களே, அதில் என்ன தான் அந்த டேஸ்ட் இருக்குது, அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆர்வம். அதனால் நாமளும் இன்றைக்கி அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. நம்ம ராக்கெட் ஸ்டவ் வேறு லெவலில் எரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி எரிஞ்சால் அழகாக குக்கிங்கையும் நம்ம இனிமேல் இதிலே பண்ணிக்கலாம் போல். அந்த அளவுக்கு சூப்பராக எரிஞ்சது இன்றைக்கி. ஸோ மேலே பாத்திரம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த தீயோட இது நமக்கு தெரியாது. இது வெறும் தேங்காய் சுடுறது அப்படின்றதுனால தீ நல்லாவே தெரிஞ்சுது. ஒரு வழியாக சுட்டு முடிச்சாச்சு. இப்போ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம உடச்சி சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ ஒரு வழியாக தேங்காய் சுடுற வேலையை சுட்டு முடித்து வச்சுட்டு இன்னொரு பக்கம் நம்ம வீட்டில் பூஜை இருந்துச்சு. அதையும் படையல் போட்டு பூஜையை முடித்தாச்சு. முடிச்சுட்டு அடுத்த வேலையாக நம்ம சுட்டு வச்சுருக்க இந்த தேங்காயை தான் உடச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, அதனால் ரொம்ப சூடாக இருந்ததுனால அந்த தோலெல்லாம் ஓடெல்லாம் நம்மளால் எடுக்க முடியல. அதனால் கல்லில் வச்சு உடச்சி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அது வெல்லம்லாம் நல்லா உள்ளேயே மெல்ட் ஆகி அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குது. ஆனால் அந்த தேங்காவோடு சேர்த்து நல்லா வெந்து மெர்ஜாகி நமக்கு வரலை. இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த தேங்காயில் அந்த கொஞ்சம் நல்லா கரிஞ்சி இருக்க பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் பொடியாக கட் பண்ணி போட்டு நம்ம அந்த அவல் மிக்ஸோட கலந்து சாப்பிட்டாச்சு. உண்மையிலேயே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். வாய்ப்பு இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. நலம் பெறுக, வளம் பெறுக.